ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி மகிழ்ந்து ஆனந்த களிப்புடன், அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நம்முடைய வேதம் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ரகசியம் இதுதான். ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி நாம் திரும்பி தேவனிடத்தில் வந்து நிற்கிறது. தேவனால் மீட்கப்படுகிற காலம் வரை துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாசர்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பல நேரங்களில் இழந்து விடுகிறோம். எப்படி என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு தெரிகிறது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பரவசம். நாம் அந்த ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது நமக்குள்ளே கிடைக்கிற ஒரு சொல்லனா மகிழ்ச்சி, ஏதோ வானத்தில் பறப்பதைப் போல ஒரு உணர்வு, லகுவானதைப் போல ஒரு உணர்வு, நாம் ஏதோ ஒரு பிடிக்கப்பட்டதிலிருந்து விடுவிக்கப்பட்டதைப் போல ஒரு உணர்வு. இது ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாகிலும் ஒன்று அவர்களுக்கு இருக்கும். இது மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆனந்த களிப்பு. இந்த ஆனந்த களிப்போடு கூட என் பிள்ளைகள் சீயோனுக்கு வருவார்கள். அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். அப்படி என்றால் தேவனால் மீட்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி கர்த்தர் தருகிறார். ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த மகிழ்ச்சியை காத்து கொண்டால்தான் சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்கு வேண்டும். நான் சமீபத்தில் ஒரு இடத்தில் ஒரு சபையில் நான் பிரசங்கித்த பொழுது ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, அந்த மேன்மையில் எதை நீங்கள் மேன்மை என்று நினைக்கிறீர்கள்? அப்படின்னா சிலர் சொத்து, சிலர் சுகம், எத்தனையோ காரியம் சொன்னார். அதெல்லாம் இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் இருந்தும் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவர் கேள்வி கேட்டார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். அந்த மகிழ்ச்சி அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்றுதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அப்படித்தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, எனக்கு இந்த காரியத்தில் வெற்றி இல்லை என்று சொல்லி கலங்கி பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இழந்திருப்போம், மகிழ்ச்சியை இழந்திருப்போம், நிம்மதியை இழந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பிரியமான மகளே, பிரியமான மகனே, நீ இழந்த அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு ஆனந்த களிப்பாக தருகிறேன். நீ அந்த ஆனந்த களிப்பை காத்து கொண்டால் திரும்ப சீயோனுக்கு நான் கொண்டு போவேன். இந்த ஆனந்த களிப்பை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மிக முக்கியம்.
அவர் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தந்துவிடும். எப்படி தெரியுமா? 10 குஷ்டரோகிகள் அவரை பார்க்க வந்தார்கள். ஆனால் அந்த 10 பேர் குஷ்டரோகிகள் சுகமாகி விட்டார்கள். ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொல்ல வந்தான். ஏன் நன்றி சொல்ல வந்தான் என்று தெரியுமா? அவர் அவனுக்கு நன்மை செய்ததை அவனால் அடக்கி கொள்ள முடியவில்லை. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வருகிறார். பர்த்தலமே குருடனுடைய கண்கள் திறந்தபோது ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஆர்ப்பரிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பிறவி மூடவர் பவுலும் பேதுருவும் யோவானும் அவருக்காக செபித்த பொழுது அவர்கள் சுகமடைகிறார்கள். அவன் பேரானந்தம் அடைகிறான். ஆனந்த களிப்பு அவனுக்குள்ளே உண்டாகிறது. 38 வருஷ வியாதியை படுத்து கிடந்தவனை இயேசு சுகமாக்கின பொழுது அவனுக்கு ஆனந்த களிப்பு அவனுக்குள்ளே வந்தது. இயேசு சொன்னார், இதை மறந்து விடாதே. உனக்கு மீண்டும் கேடு வருவதற்கு நீ பாவம் ஒன்றும் செய்து விடாதே என்று அனுப்பினார். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை அவளை கொண்டு வந்த பொழுது இயேசுவின் இடத்துல நியாய தீர்ப்புக்காக கொண்டு வந்த பொழுது இயேசு தரையிலே அமர்ந்து அமைதியாக எழுதினார். அவள் சொன்னார், எல்லாரும் போய்விட்டார்கள் ரபி, என்னை கொல்லுவதற்கு அடிப்பதற்கு நீங்கள் தான் தகுதியானவர். அவர் அவளை ஏறெடுத்து பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாது. She got a joy. She got an enlightened power. அவளுக்குள்ளே மகிழ்ச்சி வந்தது. நித்திய வாழ்க்கைக்கான ஒளி அவளுக்குள்ளே வந்தது. நீங்கள் வேதத்தில் பாருங்க, அவள் இழந்து விடவில்லை எதையும். அவள் அதை பிடித்து வைத்திருந்தாள். சீமோன் என்கிறவருடைய வீட்டில் ஒரு பெரிய விருது நடந்தது. அப்பொழுது இந்த பெண் வருகிறாள். இயேசுவனுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். தன் கூந்தலினால் அதை துடைக்கிறார். பின்பு தன்னுடைய கரத்தில் எடுத்து வந்த பரிமள தைலத்தை அவருடைய காலில் ஊற்றி அப்படியே துடைக்கிறார். இந்த சீமோன் அருவருக்கிறார். ஆனால் இயேசுவோ அதிக கடன்பட்டவை, மகிழ்ச்சி அடைகிறார். நீ கொஞ்சம் கடன்பட்டிருக்கிறாய், உனக்கு இருந்த சந்தோஷம் எவ்வளவுதான். அவள் அதிக கடன்பட்டிருக்கிறாள். அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது மனுஷகுமாரனால் முடியும். எப்படி எவ்வளவு ஒரு மேன்மை! அவள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். சந்தோஷத்தினால் துள்ளி குதிக்கிறாள். அந்த சந்தோஷம் எதுவரை இருக்கிறது என்றால் இயேசுவின் கல்லறை வரை அவருடைய சந்தோஷம் இருந்தது. இந்த வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், மிக ருசிகரமாக இருக்கும். அவள் அந்த சந்தோஷத்தை இழந்து விடவே இல்லை. இந்த சூழலிலே நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ இழந்து விட்டதை நான் திரும்ப தருகிறேன், இனி அதை இழந்து விடாது. மகிழ்ச்சியோடு அந்த காலை வேளையில் ஆண்டவரை திரிகள், ஆண்டவரை நான் இழந்திருந்தால் என்னை மன்னித்து விடும், எனக்கு திரும்ப அந்த ஆனந்த மகிழ்ச்சி கணிப்பு சந்தோஷம் எனக்குள்ளே வரட்டும் என்று கேளுங்கள். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு உங்கள் வேலையில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இன்னொரு சந்தோஷம், இன்னொரு முகமலர்ச்சி என்று உங்களை ஆர்ப்பரிப்பார்கள். உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய ஆரம்பிக்கப் போகிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.